தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதன் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடி முரசு நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம், பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கங்களோட வரைக்கும் நலமா இருக்கீங்களா? நல்ல நலம். மழையோட பேசுகிறாரு, மரத்தோட பேசுகிறாரு, மழை துளிகளோடு பேசுகிறாரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் போயிட்டே இருக்குது அண்ணன் சீமான் மீது. இப்போ கடலம்மா மாநாட்டை நடத்தி வைக்கிறார். கடலுக்கு நடுவில் படகு சூட கப்பல்கள் சூட நடத்தவிருக்கிறார். கடல் மாநாடு அப்படின்னு நடத்தவிருக்கிறார். என்ன மாநாடுன்னு என்ன நடத்த போகிறீங்க? நிறைய மாநாடு இருக்கு. இயற்கை சார்ந்த மாநாடுகளை எல்லாம் முழுமையாக நடத்திடணுங்கிறது தான் எங்களுடைய இது. ஏன்னா இயற்கையை பாதுகாப்பதற்கு இந்த நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. நீங்கள் கடல், மலை, ஆறு, அருவி, மாடு, ஆடு இதையெல்லாம் காப்பாற்றினால்தான் மனிதன் இந்த மண்ணிலே வாழ முடியும். இதை காப்பாற்றவில்லை என்றால் மனித இனமும் இந்த பூமியும் அழிவதற்கான சூழல் ஏற்படும். அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் நாங்கள் இதெல்லாம் சரிவர காப்பாற்றப்படுவதில்லையோ. முழுமை சரிவரன்னா இப்போது மாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசுகிறாங்க. இன்னைக்கு பால் அப்படின்னு பேசுகிறாங்க. மாட்டின் பால் இந்த மண்ணில் மக்களுக்கு கிடைக்கிறதா? கிடைக்கலையான, சுத்தமாக கிடைக்கல. நீங்கள் பார்க்குறது பால் வெள்ளையாக இருக்கும், அது மாட்டின் பால் இல்லை. இன்னைக்கு இருக்கிற மாடுகளை வைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கு எல்லோருக்கும் மாடு கொடுக்கிற பாலை கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். யாராவது நாங்கள் கொடுக்கிறோம், மாட்டின் வழியாக வருகிற பாலைத்தான் மக்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்கிற யாராவது இருந்தால் வர சொல்லுங்க, விவாதம் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, மலைகள்னு சொன்னீங்க, மலைகள் மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுங்க. மலைகள் தான் இந்த மண்ணினுடைய வரம். மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் அருவி இல்லை, அருவி இல்லைன்னா ஆறு இல்லை, ஆறு இல்லைன்னா நீர் இல்லை, நீர் இல்லைன்னா சோர் இல்லை, சோர் இல்லை என்றால் உயிர்கள் இல்லை. இதை நாங்கள் தான் சொல்ல முடியும். இப்போ இது இயற்கையோட தொடர்ச்சினா இப்போ அப்படி தான் இருக்குதுன்னு கேட்குறேன். நீங்கள் இப்போ புதுசாக என்ன சொல்ல வரீங்க? எல்லாம் ஆறு செத்து போச்சு. மலைகளை முழுமையாக வெட்டி இங்கேருந்து விளைஞ்சிய துறைமுகம் என்ன ஆறு எங்கண்ணே ஆறு செத்து போச்சு? ஆறு செத்து போச்சு. ஆறு தான் உயிரோடு இருக்கேண்ணே. நீங்கள் பார்க்குறதுக்கு இப்போ மனுஷன் மாதிரி தான். மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி சட்டை போட்டுக்கிட்டு உடை அணிஞ்சிக்கிட்டு வருவான். ஆனால் உள்ளே சர்க்கரை வியாதி இருக்கும். அதாவது இன்றைக்கி இதயம் கோளாறு இருக்குது, நுரையீரல் கோளாறு இருக்குது, அதாவது கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நோய்கள் மனிதனிடத்தில் இருந்தாலும் அவன் இன்னைக்கும் அந்த நோய்களை சுமர்ந்து கொண்டு இன்றைக்கு நடமாடி கொண்டிருக்கிறான். அப்படி தான் ஆறுகளும் இன்றைக்கு இருக்குது. ஒரு ஆறு என்று சொன்னால் அந்த ஆற்றிலே மணல் வளம் இருக்கணும். மணல் வளம் இல்லை என்று சொன்னால் அந்த ஆறு செத்து போயிடும். எப்படி மனிதனுடைய தோலை உரித்துவிட்டால் மனிதன் எப்படி உயிர் வாழ மாட்டானோ அதுபோல ஆறுகள் மணலை அள்ளிவிட்டால் உயிர் வாழாது. மணல் அள்ளுவதற்கு தடையே இருக்கேன் இப்போ தமிழ்நாட்டில். மணல் அள்ளுவதற்கு தடை யாருக்கென்றால் ஏழைகளுக்கு, அன்னாடும் காட்சிகளுக்குத்தான் தடை இருக்கிறது. தடை அவங்களுக்கு தான் தடை. அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு தடை இருக்கிறதா? நீங்கள் போய் பாருங்கள். எல்லா மணலையும் இன்றைக்கி காவேரி ஆற்றுல உள்ளே கொண்டு போய் ட்ரக்கை நிப்பாட்டிக்கிட்டு ஆயிரக்கணக்கான ட்ரக்கை நிப்பாட்டி அழுறான். இன்றைக்கும் அழுறான். ஒரு மணலை இந்த அளவுக்குத்தான் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு வரைமுறை வகுத்திருக்கிறார்கள். ஆனால்
பல நூறு அடி அதை, அதாவது கனரக இது சொல்கிறாங்கள்ல, அந்த ஜேசிபியை அதை வைத்து, பொக்லின் அதை வைத்து அள்ளி 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 ஆற்றை மலடாக்கி விட்டார்கள். பார்க்குறது ஆறு தெரியும். அந்த ஆறு செழுமையாக இருக்கிறதா? அந்த ஆறு நாளை வருகிற சந்ததியை காப்பாற்றுமா? இப்போ ஆற்று பெருக்கற்று அடிசூடும் அன்னாலும் ஊற்று பெருக்கால் உலகுட்டும், உலகிற்கு ஊட்டும் சொன்னான். அதாவது என்னன்னா, ஆறுகளில் வருகிற நீர் அற்று போகுமேயானால் அந்த ஆற்றில் இருக்கிற அந்த ஆற்றில் போய் நீங்கள் அரடி அந்த மணலை தோண்டுனா நீர் சுரக்கும். அதனால தான் அதை ஊற்றுன்னு சொன்னான். அதில் அள்ளி நம்ம குடித்த காலம்லாம் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற காவேரி, தென்பண்ணையாறு, பாலாறு, வைகை ஆறு, இந்த ஆறுகளெல்லாம் போய் நீங்கள் தோண்டி தண்ணி எடுத்துருங்க பார்ப்போம். எடுக்க முடியாதா? நான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுக்கணும். நீங்கள் கொண்டு போய் 1000 அடி தண்ணி எடுக்கிறது இல்லை. அது இருக்குது, உதவு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. தண்ணி அற்று போனால் ஆற்றுல போய் கையில் நீங்கள் கொஞ்சம் ஒரு அரை ஒரு காலடி அரடி தோண்டினா தண்ணி ஊறும். அதை அள்ளி குடிச்சிக்கலாம். இன்றைக்கி அதாவது கோடை காலத்தில் அந்த மாதிரி குடிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? இல்லை. ஏன்னா ஆற்றுல உள்ள மணல்லாம் அள்ளி விட்டான். மணலுங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீரை அதை பாதுகாக்க தானே அரசு இருக்குது, நீர்வளத்துறை இருக்குது, சுற்றுச்சூழல் இருக்குது, வனத்துறை இருக்குது, நிறைய துறைகள் இருக்குது, அரசு சார்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மாநாடு நடத்தி விழிப்புணர்வு அரசு பாதுகாதுன்னு கேட்குறேன். அரசு பாதுகாத்தால் ஏன் இருக்கிற எல்லா தண்ணி, அதாவது மழை இல்லாத நேரத்தில், வறண்ட நேரத்தில் எல்லா கல்குவாரியிலும் போய் இவன் தண்ணி தேடுறான்? கல்குவாரி தோண்டி வச்சிருக்கிறான்ல, அதில் போய் தண்ணியை உறிஞ்சி மக்களுக்கு விநியோகம் பண்ணால் தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 38,000 ஏரி குளங்கள். அது வரையறை பண்ண நம்ம ஆள் வரையறை, அதாவது நீரை சேமிப்பதற்கு, நீரை மேலாண்மை பண்ணுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் ஆறு, ஏரி, தாங்கல், தருவை, ஏந்தல், கம்மாய், குளம், குட்டை என்று அதை வரையறை பண்ணி வச்சுருந்தான். உங்களுக்கு ஆறு தேங்குனா ஏரியில் வரும், ஏரி தேங்குனா தாங்கல் வரும், தாங்கல் வந்தால் தருவை, தருவையில் வந்தால் நிரம்புனா. இதெல்லாம் நிரம்புகிற போது மழை நேரத்தில் 3 மாதம் மழை பெய்யுது. ஒரு வருடத்திற்கு தமிழ்நாட்டில் 96 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. இந்த மழையை, அதாவது 4000 டிஎம்சி, என்ன சொல்லுவோம், 4000 டிஎம்சி மழை பெய்கிறது. இந்த 4000 டிஎம்சி மழையில் 1500 டிஎம்சி தண்ணீரை மக்கள் பயன்படுத்துகிறார்கள், கடல் போகிறது. இந்த 2500 டிஎம்சியை நான் சொன்ன இந்த ஏரி, தாங்கல், தருவை, ஏந்தல்லாம் சேமித்து வச்சா நீ ஏன் கல்குவாரிக்கு போய் தண்ணியை தேடி அதிலிருந்து உறிஞ்சி கொண்டு வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுற? அதான் தண்ணீர்கள் மாநாடு. இப்போ நீங்கள் கேட்டீங்க கடல் மாநாடு, மலைகளின் மாநாடு நான் சொல்லிட்டேன். கடலம்மா மாநாடு ஏன் நடத்தினேன்? கடல் உலகத்தில், அதாவது தமிழ்நாட்டின் கடற்கரை 2வது கடற்கரை உலகத்தில். இந்த கடற்கரை இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டிற்கு இருக்கிறதா? இல்லையா? மக்களுடைய பயன்பாடுனா கார்பரேட் கம்பெனியுடைய பயன்பாட்டில் இருக்கிறது. பயன்பாடுங்கிறது அதை சார்ந்த கார்பரேட் நிறுவனங்களோட. அதானி 6000 ஏக்கர் அதானி அங்கே நம்ம காட்டுப்பள்ளியில் துறைமுகத்தில் கட்டுறாரு, எண்ணூரில் கட்டுறாரு. இப்போ அது அதானி கட்டுகிற துறைமுகம், துறைமுகம் கடற்கரையில் தானே கட்டி ஆகணும். என்ன பண்ண முடியும்? துறைமுகம் அங்கே தான் கட்டி ஆகும். அதானே துறைமுகம். துறைமுகம் நான் என்ன சொல்கிறேன், அரசு கட்டுகிற துறைமுகம் வேறு, தனியார் கட்டுகிற துறைமுகம் வேறு. அரசு கட்டுகிற துறைமுகம் மக்களுக்கு பயன்பாட்டுக்காக இருக்கும். தனியார் கட்டுகிற துறைமுகம் தனியார் முதலாளிகளுக்கு பயன்பாடாக இருக்கும்.
இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலில் வந்து நான் கட்டுமரத்தில் சென்று ஒரு காலத்தில் போனேன். கட்டுமரத்தில் போன மீன் பிடிச்சேன். மீன் பிடிக்கிற போது அந்த மீனை பிடித்து கொண்டு வந்து இருக்கிற ஊர்களுக்கு வந்து கொண்டு போவேன். அங்கே எனக்கு நெல் கொடுப்பாங்க, புளி கொடுப்பாங்க, எனக்கு வந்து காய்கறி கொடுப்பாங்க. இந்த மீனை கொடுத்து அதை பண்டமாற்று முறையில் நான் சிறப்பாக வாழ்ந்து வந்தேன். ஆனால் இன்னைக்கு மீன்களை எல்லாம் பெரிய பெரிய ராட்சச வலை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பெரிய பெரிய ராட்சச வலைகளை போட்டு கடலில் இருக்கிற அத்தனையும், அதாவது அந்த வலைகளுடைய நிலப்பரப்புலாம் வந்து சொல்லி மாளாது உங்களுக்கு இருக்கிற போட் இருக்குல்ல சொல்கிறான்ல, அதெல்லாம் வந்து கட்டுமரம் தான் வந்து கடல் பிடிக்கணும். இன்னொன்று என்னன்னா, இத்தனை மைல் தூரம், இத்தனை கல் தூரம் தான் வந்து அதாவது அந்த இதில் நெய்தல் இதில் பிறந்தவர்கள் அங்கே மீன் பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் தாண்டி போனால் அனுமதி கிடையாது. ஆனால் இவர்கள் வைத்திருக்கிற கார்பரேட் முதலாளிகள்லாம் எத்தனை மைல் வேணாலும் போய் எங்கே வேணாலும் தன்னுடைய வலையை விரித்து கடலில் உள்ள எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்து கடலில் பிரித்து கொட்டிவிட்டு, அது பக்கத்துலேயே கொட்டிவிட்டு, கடல் ஓரத்திலேயே கொட்டிவிட்டு இருக்கிற தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கடலை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு இந்த அரசோ, மத்திய அரசோ, மாநில அரசோ என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? கடலை பாதுகாப்பதற்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. கடலை பாதுகாப்பதற்கு, இயற்கை சூழலை வந்து பாதுகாப்பதற்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இருக்கிற திமிங்கில மீனை நீங்கள் அறுத்தீங்கன்னா டன் கணக்கில் வந்து பிளாஸ்டிக் இருக்குது. இருக்கிற சொரா மீனை அறுத்தீங்கன்னா டன் கணக்கில் பிளாஸ்டிக் இருக்குது. எல்லாத்தையும் அங்கே தான் போய் கொட்டுறா. ஒரு காலத்தில் கடல் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது, ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. கடல் இன்னைக்கு ஏன் அதாவது சுனாமி வருது? எதுக்கு சுனாமி வருது? கடல் சுத்தமாக நல்லா இல்லை. கடலை தடுக்கிறான், மழையை போட்டு அதாவது கல்லை போட்டு தடுத்தா கடலை நிப்பாட்ட முடியும். ஏங்க 79% நீர் இந்த 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 இயற்கை சூழலில், இந்த உலகத்தினுடைய இது வந்து 79% நீர், 21% நிலம். இந்த 21% நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், எல்லாரையும் சொல்ல, பொதுமக்களை சொல்ல, அதிகாரம் படைத்தவர்கள் அந்த கடலை தடுத்து நிறுத்துறான். கொண்டு போய் கட்டுறான் 6000 ஏக்கர் கொண்டு போய் கட்டி, அதில் நான் என்ன சொல்கிறேன், ஏற்கனவே வந்து அங்கே வந்து உங்களுக்கு அரசு ஏற்படுத்தி அரசு உருவாக்கிய துறைமுகம் இருக்கா இல்லையா? துறைமுகம் இருந்தது, ஒரு காலத்தில் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா புகார், காவேரி பூம்பட்டின துறைமுகம், நாகைப்பட்டினத்தில் துறைமுகம், அதான் பட்டினம் எங்கெங்கே நீங்கள் பட்டணம் வச்சு அங்கெல்லாம் துறைமுகம் இருந்தது. அன்னைக்கு இறக்குமதி ஏற்றுமதி நடந்ததா இல்லையா? இன்றைக்கு அரசு ஏற்படுத்திய துறைமுகம் இருக்கா இல்லையா? அந்த துறைமுகத்தில் நீ என்ன பிரச்சனை? யார் எங்களுக்கு துறைமுகம் வேணும் அப்படின்னு வந்து யார் வந்து போராட்டம் பண்ணா சொல்லுங்க? எங்களுக்கு துறைமுகம் வேணும் வேண்டும் அப்படின்னு யார் போராட்டம் பண்ணா? எங்களுக்கு பரந்தூர் விளைநிலங்கள் வேண்டும்னு போராட்டம் பண்றான். எங்களுக்கு 8 வழி சாலை வேண்டாம்னு போராட்டம் பண்றான். எங்களுக்கு அரசு பாட பள்ளிக்கூடங்கள் சரியில்லைன்னு போராட்டம் பண்றான். அதற்கெல்லாம் இவர்கள் செவிசாய்க்காமல், இவர்கள் வந்து கடல் ஓரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடல் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த 6000 ஏக்கர் அதானி கட்டுறான்னா, 2வது கல்பாக்கம், எல்லா நாடுகளும் வந்து மூடிட்டுங்க. அணு உலையை எல்லா நாடுகளும் மூடிவிட்டது, நாட்டுக்கு பாதிப்புன்னு. கூடங்குளம், நீ கடற்கரை ஓரமாக எல்லா அழிவு நாசகரமான இந்த மண்ணை சுடுகாடாக்கக்கூடிய எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் ஒன்று நாங்கள் எச்சரிக்கை விட்டுறோம். உடனே மாட்டோட பேசுவேன், மாடை பாதுகாக்கிறாங்க. எத்தனை லட்சம் கோடி வந்து நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு இங்கேருந்து மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்ணுறீங்க? உலகத்துக்கு தான் வெளிச்சம். அதுக்காக தான் இந்த அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம், இதெல்லாம் பாதுகாத்து வையுங்க, இதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும், பாதுகாப்பாக இருந்தால் தான் இளைய தலைமுறை, இளைய சமூகம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இருக்கிற பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆறுகளிலும் நீர் ஓடுகிறது. சென்னையில் இருக்கிற இவ்வளோ, சென்னை மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியும்? சென்னையில் இருக்கிற எல்லா மக்களும் ஊற்றுகிற கழிவு நீர்
ஊற்றுகிற கெமிக்கல் எல்லா ரசாயனம் எல்லாமே கடலில் போய் கிடக்குது. இங்கே இருக்கிற கடலோரத்தில் இருக்கிற மீன்கள்லாம் சாகுது. இவனே அதை நம்பி தான் இருக்கிறான். பஞ்ச பராரிலாம் அதை நம்பி தான் இருக்கிறான். போனால் போய் மீன் பிடிச்சி கொண்டு வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு விற்பான், அதில் குடும்பம் நடத்துவான்னு இருக்கிறான். அதையும் இவர்கள் நீங்கள் திருவத்தூரில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரியில் உள்ள குழா வெடித்து ஊரே நாசமாயிடு போடுது. இந்த ஃபேக்ட்ரியுடைய எல்லா கழிவுகளும் கடலோரத்தில் கலக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொழிற்சாலைகளுடைய கழிவுகள், அபாயகரமான கழிவுகள், அணு கழிவுகள் கூட கடற்கரையில் அந்த கடலோரத்தில் கொண்டு போய் விடுறதுனால கடலோர மீன்கள் சாவுகிறது, கடலோர உயிரினங்கள் இறந்து விட்டது. என்ன எப்படி கலப்பதை தவிர்க்கும் பொருட்டு மாற்று வழி இருக்காது. மாற்று வழி நிறைய தவறுறாங்களா? மாற்று வழி நிறைய வழி இருக்குங்க, அதிக வழி இருக்கு. இப்போ எப்படி பூமியில விவசாய மண்ணில் வெடிக்காத வெடிப்பொருள்களை கொண்டு ஒன்று கடலில் விடணும், இல்லைன்னா நிலத்தில் விடணும். அப்போ நீங்கள் கடலில் விடும் போது கடல் மாசாகுதுன்னு சொல்லும் போது, இப்போ நிலத்தில் விடும் போது நிலமும் மாசாகும் போது சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு பண்ணணும். எதையும் சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பங்கள்லாம் அதாவது ஏராளமான தொழில்நுட்பங்கள் நீங்கள் எப்படி தண்ணீரை சுத்திகரித்து கொடுக்குறீங்க? கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் கீழே கொடுக்குறீங்கள. அதுபோல் அது ஒரு ஆலைன்னு சொன்னால் அந்த ஆலை எப்படிப்பட்ட அபாயகரமானது. மனிதன் வாழ்வதற்கான பூமி, இந்த பூமியை செம்மைப்படுத்துவதை விட்டுவிட்டு இந்த பூமியை நாசமாக்குவதற்கு எல்லா தொழிலையும் கொண்டு பணம் அதாவது பசிக்குதுங்க, எனக்கு பசிக்குது. வெறும் 500 ரூபா கட்ட ஒரு மிக்சியில் போட்டு கடனை அடித்து குடிச்சிட்டா என் பசி தீந்துருமா? பணம் 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 பணம். என்னடா பணம்? மனிதனுக்கு உணவு இல்லாத பணம் எதுக்கு தேவைப்படுது? நான் தான் சொல்கிறேன். அதாவது ரஷ்யாவில் வெடிக்காத வெடிப்பொருள்களை இந்த மண்ணில் கொண்டு கொட்டுனான். உரம் என்கிற பெயரில் டிஏபி, யூரியா, பொட்டாசு அப்படி கொட்டுனான். கொட்டி நிலத்தில் வாழ்ந்த நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஆறுகளில் மீன் ஏராளமாக இருக்கும், வயக்காட்டில் நண்டு ஏராளமாக. இன்னைக்கு மெடிசனுங்கிறான், அதெல்லாம் சாவடிச்சு போடு. நத்தை ஏராளமாக இருக்கும், அதை மெடிசனுங்கிறான் இன்னைக்கு. ஆனால் இவன் அழிச்சிட்டான், எல்லாத்தையும் போட்டு நிலப்பரப்பில் இருந்த அனைத்து உணவுகளையும் அழிச்சிட்டான். நீங்கள் மீன் மாத்திரம் இல்லை, இருக்கிற நெல், இருக்கிற கரும்பு, இருக்கிற கேழ்வரகு, இருக்கிற சோளம், எல்லா உணவுப் பொருட்களும் இன்றைக்கு நஞ்சாகிவிட்டது. இது தொடர்பாக பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி, அதன் தலைவர், அதோட நிர்வாகிகள், பேச்சாளர்கள் போகாத ஊருக்கு வழி சொல்கிறார்கள், தொழிற்சாலைகளுக்கு எதிராக இருக்கிறார்கள், வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறார்கள். எப்படி நம்ம 2025 இருந்து கொண்டிருக்கிறோம், இவையெல்லாம் சார்ந்து தானே வாழ முடியும்னு சொல்கிறாங்க மக்கள். அதாவது மக்கள் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லைன்னா அப்படி தான் பண்ணும். இப்படி இந்த திராவிடம் 50 ஆண்டு காலம் இந்த மக்களை கேளிக்கைக்கும் பொழுதுபோக்குக்கும் கேளிக்கைக்கும் உருவான மக்களாக இந்த திராவிடம் மாற்றி. திராவிடம் வந்ததுக்கு அப்புறம் தான் பொழுதுபோக்கும் கேளிக்கை உருவானதோ? உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும், நீங்கள் கூட சின்ன பிள்ளையா இருக்கும்போது வயலும் வாழ்வும் போடுவான், ஒளியும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் போடுவான். வயலும் வாழ்வும் அப்படின்னு போடுவோம். வயலும் வாழ்வுங்கிற போது அதாவது உழுவுறது, விதைக்கிறது, அறுக்கிறது இதெல்லாம் போடுவான். இயற்கை சூழல் சம்பந்தப்பட்ட எல்லாம் போடுவான். அப்புறம் இந்த வரலாற்று தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த மண்ணிற்கு ஜீவா, கக்கன், காமராசர், வள்ளலார், வைகுந்தர், திருவிக்கா, மாப்போசி, வஉசி இவங்களெல்லாம் போடுவோம். வள்ளுவர் இவங்கள்லாம் போடுவோம். இவங்கெல்லாம் யாருன்னா இந்த மண்ணினுடைய செழுமைக்கு உழைத்தவர்கள், இந்த மண்ணுடைய மேம்பாட்டிற்கு உழைத்தவர்கள்,
இந்த மண்ணின் மனித குலம் உயர்வுக்கு உழைத்தவர்கள் அப்படின்னு போடுவான். நாங்கள்லாம் அதனால தான் நாங்கள் வந்து அப்படி இருக்கிறோம். அதாவது இந்த நாடு கெட்டு போச்சுன்னு பேசுகிறோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் யார் வந்து கதாநாயகனாக இருக்கிறார்களோ அவர்கள் தலைவராக போற்றப்படுகிறார். ஐயா ரஜினி அவர்கள் சிகரெட்டை பிடிக்கிறப்ப தூக்கி அடித்து பிடிப்பார், ஸ்டைலாக பிடிப்பார். அதனால தான் நம்ம ஆள் இருக்கிறான்ல, அவன் சிகரெட்டை வந்து இன்னைக்கு பல பேர் வந்து தூக்கி பிடிச்சி இப்படியே ஸ்டைலாக நினைச்சான், அதை வந்து ரசித்தான். நாங்களெல்லாம் ஒரு காலத்தில் வள்ளலாரை, வைகுந்தரை, இந்த மண்ணுடைய செழுமைக்கு யார் பாடினார்களோ, போற்றினார்களோ, எழுதினார்களோ, பாரதியாரை, பாரதிதாசனை முன்மாதிரிகளாக வைத்தோம். இன்றைக்கு ஐயா ரஜினி அவர்கள் நடிகர், தம்பி விஜய், இவர்களெல்லாம் நம்முடைய தம்பிகள் வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், இவர்களெல்லாம் நீங்கள் இந்த நாட்டில் மட்டும்தான் அப்படி. எதுக்கு நீங்கள் திராவிடத்தை அண்ணன் குறை சொல்கிறீங்க? திராவிடம் வந்த பிறகு தான் அப்படி சொல்கிறீங்களே. கேரளத்தில் போய் பாருங்களேன், ஒரு நடிகனை வந்து அவளை தூக்கி பிடிக்க மாட்டான். கர்நாடகா, ஆந்திரா, இங்கெல்லாம் நடிகர் மம்முட்டி இருக்கிறாரு. மம்முட்டியை வந்து அங்கே யாராவது தலைவராக சொல்லுங்க பாப்போம். ஆந்திராவில் துணை முதலமைச்சராக பவன் கல்யாணம் வந்துட்டார். அவர் வந்து எப்படின்னா ஆந்திரா, அதான் அது கொஞ்சம் இங்கே பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் அப்படி தான் போவோம். நீங்கள் வந்து அங்கே உள்ள கேரளத்தில் உள்ள மலைகளை போய் பாருங்கள், செழுமையாக இருக்கும். ஆனால் இந்த நாடு இன்றைக்கி 41 பேர் இறக்குறாங்க, 43 பேர் மொத்தம் அந்த வயிற்றில் உள்ள சிசுவை சேர்த்து தம்பி விஜய் வந்து ரோட் ஷோ நடத்துகிறாங்க. இது காரணம் என்ன காரணம் இருக்கிற? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு டிவி இருக்கும், அரசாங்க டிவி இருக்கும். இன்றைக்கி வந்து ஐயா கலைஞர் குடும்பமே தாவைக்கா பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் கடலம்மா மாநாடு நடத்த போகிறீங்க. இங்கே வந்து மீண்டும் வந்து கச்சத்தீ விவகாரம், மீண்டும் கச்சத்தீவை மீட்க வேண்டும், மீனவர் படுகொலை தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழக மீனவர்கள் அப்படின்னு முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். அதாவது என்னென்னா, இங்கே வந்து தேர்தல் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த கச்சத்தீவு ஞாபகம் வந்துடும். எதுக்கு வந்துடும்? திமுகவுக்கு. இந்த கச்சத்தீவு, நதிநீர் பங்கீடு பிரச்சனை எப்போ வரும்னா, தேர்தல் வருகிற போது, நெருங்குகிற போது தான் கனவு காணுவானுங்களோ என்னன்னு தெரியல. இதுக்காக எழுதி வச்சிருக்கான்னு தெரியல. எப்பா இதெல்லாம் தேர்தல் சமயத்தில் பேசணும், அப்போ தான் உணர்ச்சி வசப்பட்டு மக்கள் வந்து வாக்களிப்பாங்க, மறுபடியும் போய் உக்காந்துக்கலாம் அப்படின்னு. இப்போ அதாவது என்னென்னா, கச்சத்தீ வந்து சிரிமாவோ பண்டரநாயக்கா இருக்கிற போது, இந்திரா காந்தி இந்த நாட்டினுடைய பிரதான மந்திரியாக இருக்கிற போது கொடுத்தது கச்சத்தீவு. உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஆண்டுகள் ஆகி போச்சு. முதலமைச்சர் மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், அவர் இருந்தபோது தான், இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தபோது தான் தமிழர்களுடைய சேதுபதி மன்னனுடைய இதாக இருந்த கச்சத்தீவு தூக்கி கொடுக்கப்பட்டது. கருணாநிதி முதலமைச்சர், அதற்கு பிறகு எம்ஜிஆர் முதலமைச்சர், அதற்கு பிறகு ஜெயலலிதா முதலமைச்சர், அதற்கு பிறகு வந்து எடப்பாடி, ஓபிஎஸ், இவர்களெல்லாம் முதலமைச்சர்கள். இத்தனை முதலமைச்சர் வந்துட்டாங்கல்ல, இதுவரை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே கச்சத்தீவு. திரு ஸ்டாலின் முதலமைச்சர், இப்போ அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், இதுவரை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே. நீங்கள் எதிர்கட்சியாக வருகிற போது வீரியமாக பேசுவாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இவர் பேசுகிறீங்க, எடப்பாடி பேசுவார், உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் இவர் முந்துகிறாரு. இப்போ கச்சத்தீவு விவகாரம் மீண்டும் பேசுபொருளாக இருக்கிறது. முதலமைச்சர் கடிதம் எழுதியிருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் தான் கூட்டணியில் இருக்கீங்க, கொஞ்சம் பேசி இந்த கச்சத்தீவு விவகாரத்துக்கு ஒரு தீர்வு காணுங்க அப்படின்னு அதிமுகவை நோக்கி கேள்வி எழுப்புகிறார். ஒன்று. ரெண்டாவது, ஒரு மாநில அரசு நினைத்தால் கச்சத்தீவுலாம் இப்போ மீட்டு விட முடியாது, மத்திய அரசு தான் வந்து அதற்கான அனுமதியை தர வேண்டும், மத்திய அரசு தான் இதற்கு ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்கிறது எப்படி பார்க்கலாம்? ஆடு செனையாக இருக்குது, அதனால் உங்களுக்கு விருந்து வைக்க முடியாது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு நீங்கள் பார்க்கனீங்கன்னா, என் குடும்பத்தில் சண்டைன்னா யாருக்கும் தெரியாது.
என் குடும்பத்தில் சண்டை, வெளியாளுக்கு முரசு குடும்பத்தில் சண்டை சச்சரவுன்னா நானா சொன்னாதான் தெரியும். சொல்லலைன்னா நான் தீர்வு காண முடிவதாக இருந்தால் நான் தீர்வு காண்பேன். என்னால் தீர்வு காண முடியல, அமைதியை நிலைநாட்ட முடியவில்லை, தினமும் சண்டை என் குடும்பத்தில். யாராவது ஒருவர் வந்து தான் அந்த சண்டையை வந்து சரிப்படுத்தணும் நிலைப்பாடு வருகிற போது நீ மானங்கட்டு போய் மரியை இழந்தா கூட சொல்லிடணும். நீ உனக்கு எதுக்கு மீசங்கிற நான், உன்னால முடியாது. நீ வந்து இப்போ இலங்கையில் 1,75,000 தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். பொதுமக்கள் நான் சொல்றது, நீங்க அப்புறம் வந்து விடுதலை புலிகள்னு சொன்னா கூட பரவாயில்ல. பொதுமக்கள் அந்த மண்ணையும் மக்களையும் வாழ்ந்த எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் கொல்லப்பட்டாங்க. வெளிநாட்டு ஊடகம் தான் சொன்னது. இந்திய திருநாட்டில் 150 கோடி பேர் இருக்கிறான். இந்த நாட்டில் முதலமைச்சர், அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி இருக்கிறார். இந்த நாட்டினுடைய 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இன்னும் இந்த நிலப்பரப்புக்கு சொந்தமான ஒரு நிலத்திலே இவ்வளவு பேர் சாகுறாங்க, சிங்களர்களால் கொண்டு குவிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு தமிழ்நாடு ஊடகமாவது இந்திய ஊடகமா சொன்னிச்சா? உங்களால முடியலையா போயிருங்கிற. நான் எத்தனை ஆண்டு காலம் இதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பீங்க? நீங்க தேர்தல் வந்தா பேசுறீங்க. மக்கள் மீண்டும் மீண்டும் வாக்களிக்கிறார்களே, நான் தான் உங்களுக்கு அரசுகள் தான் வேண்டும் என்று நீங்க விரும்புகிறார்களே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மக்களை அப்படி பயன்படுத்திட்டா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் பாவங்க. நீங்க மக்களையே பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. மக்களுக்கு என்னங்க தெரியும்? எனக்கே தெரியாதுங்க. மக்கள் தானே வாக்களிக்கிறாங்க. எனக்கே தெரியாது. நான் ஒரு 15 ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் எனக்கே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு காலத்தில் கருணாநிதி வாழ்க, ஜெயலலிதா வாழ்கன்னு சொன்னவன் தான் நான். ஆனா இன்னைக்கு ஏன் நான் வந்து எதிர்ப்பாக நிற்கிறேன்? அவருடைய எதிர்ப்பாக நிற்கிறேன். இவங்க செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சுங்க. இவர்கள் திராவிடமும் தேசியமும் செய்யாது. இவர்கள் தமிழர்களுடைய எதிரிகள், அவர்கள் மனித குலத்தின் எதிரிகள். நான் தெளிவா குற்றம் சாட்டுறேன். என்னுடைய விவாதம் பண்ண வர சொல்லுங்க. இந்த மண்ணினுடைய நலனுக்கு நீங்கள் பாதுகாக்கப்பட்டவைகள் என்ன? கச்சத்தீவு, அதாவது எத்தனை கோடி பேர் இருக்கிறான்? எச்சு துப்புனா இலங்கை முழுகுடுன்னு சொல்றோம். கேட்குறீங்களா நீங்க? எங்க தலைவர்கிட்ட, தேசிய தலைவர்கிட்ட நான் இருமாப்போட சொல்லுவேன், அது எது நடந்தாலும் பரவாயில்ல. அமெரிக்காக்காரன் கேட்குறான், நான் உங்களுக்கு அதாவது 36 லட்சம் கோடியை தருகிறேன், எங்களுக்கு அந்த திரிகோணாமலை பக்கத்தில் ஒரு 30 ஏக்கர் கொடுத்துருங்க, லீஸுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறான். இதே கோரிக்கையை சீனா வைக்கிறது, நாங்களும் தர்றோம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லை, அமெரிக்கா சொல்றது, நீங்களே அந்த நாட்டை ஆண்டுக்குங்க, உங்களுக்கு அந்த இது தர்றோம், அந்த அதிகாரம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தர்றோங்கிறாங்க. தலைவர் என்ன முடிவு எடுத்தா தெரியுங்களா? இது அதாவது உங்களுக்கு இந்த நாட்டில் கொடுத்தா இந்த நாட்டில் உள்ளவன் நாங்கள் சரி பண்ணிடுவோம், எங்கள்கிட்ட அந்த திறமை இருக்குது, இது உள்நாட்டுக்காரங்க பிரச்சனை சரி பண்ணுறோம், உங்களை இங்கே விட்டுட்டு உங்களை யார் இங்கேருந்து அனுப்புறது? அதனால மறுத்த ஒரு தலைவன் வாழ்ந்த இந்த மண், என்னுடைய சமகாலத்தில் ஒரு மிகப்பெரிய இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடிய தலைவன் வாழ்ந்த மண் இந்த மண். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கார்பரேட் முதலாளிகளுக்கு, ஐயா மோடியாக இருந்தாலும் சரி, அதானி அம்பானி தான் இந்த நாட்டை அது ஆள்றான். எப்படி நீங்கள் வந்து இந்த மண்ணை வந்து, அதாவது எங்களுக்கு வந்து கச்சத்தீவை மீட்டு குடிப்பீங்க, எங்களுக்கு வந்து காவேரி நதிநீர் பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனையை, பாலாற்று பிரச்சனை எப்படி நீங்கள் மீட்டு குடிப்பீங்க? நீங்கள் தான் புரோக்கர் பாய்ஸாக இருக்கிட்டீங்களே. நீங்களாம் புரோக்கர். நீங்கள்லாம் எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி தலைவர்கள் கிடையாது. நீங்கள் புரோக்கர் பாய்ஸ். நீங்கள் அண்ணன் சொல்லுவார், யாருக்கிட்டையாவது எத்தனை கோடியை வாங்கிக்கிட்டு
நீங்கள் இந்த உலகத்தில் செல்வேந்திரர்களாக மிட்டா மிராசுகளாக வாழ்கிற நிலை ஏற்படி பாருங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்ட செயலாளர், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர், ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த மாவட்டத்தை முழுமையா சொந்தமாக்கிக்கிறான். முழுமையா சொந்தமாக்கிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். வல்லரசா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். மக்களை பற்றி எப்படி சிந்திப்பா, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி எப்படி பேசுவா, மக்களுடைய நிலப்புலன்களை எப்படி அண்ணன் மீட்டுவான், அடுத்தவன் மீட்டுவான். இதெல்லாம் கனவுங்க. நீங்கள் அதிக கேள்வி கேட்டு கிடைக்கிறா, இது கனவு. சும்மா தேர்தல் வந்துட்டா பேசிட்டு போய் மக்களை உசுப்பேத்தி விடுறது. நீங்கள் ஒரு காலம் தமிழ்நாட்டு மக்களை குறை கூறாதீர்கள். 1000 ரூபா கொடுக்குறா, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆம்பளை தம்பியாக இருந்தால் 1000 ரூபா கொடுக்குறான், பெண்ணாக இருந்தால் 1000 ரூபா கொடுக்குறான். வெள்ளம் வந்தால் புடவை சேலை கொடுக்குறான், அரிசி பருப்பு கொடுக்குறான், அண்டா குண்டா கொடுக்குறான், செல்ஃபோன் கொடுக்குறான். இவன் எங்கே நலத்திட்டங்கள் இருந்து தானே ஆகணும். எதுங்க நலத்திட்டம்னா என்ன? நலத்திட்டம் நான் சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் கல்வி. உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், பாலுக்கு அழுவாத குழந்தை, வேலைக்கு அழுவாத மாணவன், பாலுக்கு அழுவாத குழந்தை, கல்விக்கு அழுவாத மாணவன், வேலைக்கு இயங்காத குடும்ப தலைமன் இருந்தால் அந்த நாடு நல்ல நாடுங்கிறான். நீங்கள் கொடுக்குறதுலாம் தமிழ்நாட்டில் 809 அரசு பாடசாலைகளை மூடுறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீதிகளிலேயும் டாஸ்மாக் கடைகளை திறக்கிறீங்க. அரசு பள்ளிக்கூடங்களை மூடிவிட நடத்தி விட்டு நீங்கள் எதுக்கு டாஸ்மாக் திறக்கிறீங்க? எப்படி இந்த நாடு உருப்படும் உங்களுக்கு? இது என்ன நலத்திட்டம் நீங்க எப்படி சொல்றீங்க? இது நலத்திட்டம் கிடையாது, நாசமாகிற திட்டம். இந்த மக்களை நாசப்படுத்துகிற திட்டம். நான் சொல்றேன், 1000 ரூபாய் படிக்கிற பிள்ளைகள் கொடுக்குற, 1000 ரூபாய் படிக்கிற தம்பிகளுக்கு கொடுக்குற, 1000 ரூபாய் குடும்ப தலைவி கொடுக்குற, இதெல்லாம் தமிழ்நாட்டை மோசம் செய்கிற திட்டங்கள். நான் சொல்றேன், திட்டம் கூட சொல்லக்கூடாது. நீங்க பார்க்கிற போனா இது இப்படியே நடந்துகிட்டு, தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன், நீங்கள் பாடசாலைகளை திறந்துங்க, அரசு பாடசாலைகளை திறந்து வையுங்கள். அரசு பாடசாலையில் ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்துங்கள். அரசு பாடசாலையில் நல்ல ஆசிரியர்களை பணிவிடை செய்துங்கள். ஆசிரியர்களுக்கு நிரந்தரமான வேலை கொடுங்கள். இதெல்லாம் ஆரோக்கியமான திட்டம். நீங்க 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம் இல்லை. நீங்க 1 கிலோ கறி 850 ரூபாய் விற்குதுங்க, ஆட்டுக்கறி. 1 கிலோ கறி ஒரு ஞாயிற்றுக்கிழமை பத்தாதுங்க. நீங்க கொடுக்குற காசு திட்டம்னு சொல்றீங்க. நீங்க அது போய் மகளிர் உரிமை தொகை, களத்தில் மகளிருக்கான இலவச பேருந்து, அதெல்லாம் ரொம்ப பெரும் நிறைவோடு இருக்கார்கள் பெண்கள். அது எங்களுக்கு ரொம்ப. உங்களை கேட்டாங்களா யாராவது? உறுதியான வாக்கு. ஏங்க உங்களை யாராவது அது நாங்க வாக்குகளா பெறுவோம் சொல்றாங்களே. உங்கள்கிட்ட கேட்டாங்களா? அதுதான் சொல்றேன், உங்கள்கிட்ட கேட்டாங்களா? எங்களுக்கு சொல்லாததையும் நாங்கள் செய்வோம் சொல்றாங்க. எதை என்ன சொல்லாத செய்றீங்க? நான் என்ன சொல்றேன், நல்ல சுகாதார மருத்துவமனை நீ கட்டமைஞ்சா ஒரு நல்ல திட்டம். தமிழ்நாட்டில் சுகாதாரமான மருத்துவமனைன்னா அரசு எல்லா மருந்துகளும், எல்லா மாவட்டங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது. நான் சொல்றேன், எல்லா மருந்துகளும், அரசு மருத்துவமனைகள் இருக்குது. எல்லா மருந்துகளும் இருக்கணும், மருத்துவர்கள் இருக்கணும். இல்லையா? நீங்க போய் பாருங்க, மருத்துவர் இருக்கான்னு பாருங்க. ஒரு காலத்தில் அதாவது நாங்கள் எதுக்கு காமராசர் ஆட்சி சொல்கிறோம், நாங்கள் ஏன் கக்கன் நல்ல அமைச்சர் என்று சொல்கிறோம் அப்படின்னா, ஏழ்மையிலும் வறுமையிலும் அவர்கள் மக்கள் நேசித்தார்கள். தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இணையான மருத்துவ உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த மருத்துவ உபகரணங்கள் தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனையில் இருக்கிறது அப்படின்னு துறை சார்ந்த அமைச்சர் பெருமிதம் தெரிவிக்கிறார் சில தினங்களுக்கு முன்னாள். நீங்க சக்கரைன்னு சொல்லி ஏட்டில் நக்குனா இனிக்காது. நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ கொரோனா வந்தது, எல்லாம் மூலிகை குடிநீர் கபசுர குடிநீர் குடித்தான். உங்கள் மருந்து வரும். அப்புறம் நான் கெட்ட வார சொல்லி திட்டுறோம். உங்கள் மருந்து ஒன்று இங்கே ஒன்றும் யாரையும் காவந்து, உங்கள் மருந்து கொன்னுதுரா, உங்கள் மருத்துவமனை கொன்னுது. நீங்கள் போகிற போக்கில் சொல்லிருக்கூடாது. எப்படி அவசர குடிநீர் அது ஒரு முன்னெச்சரிக்கை. அதுதான் காவந்து பண்ணுது. எல்லோருக்கும் அதைத்தான் கொடுத்தோம், காப்பாற்றப்பட்டான். மருத்துவர் நீங்க ஏங்க நான் சொல்றேன்,
மருத்துவத்துறையில பங்களிப்பும் அளப்பரியது. நீங்க எது அப்படிலாம் சொல்லிட முடியாது இல்லையா? மருத்துவத்துறையோ, நான் மருத்துவத்துறையை சொல்லுங்க, மருத்துவத்துறையில் அதிகாரியாக இருக்கிறவர்களே சொல்றேன். நீங்க மருத்துவத்துறையை நான் ஒரு வாரம் குற்றச்சாட்ட மாட்டேன். மருத்துவத்துறையோ மருத்துவ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ மருத்துவர்களோ குறை சொல்ல மாட்டேன். அதை ஆளுமை செலுத்துகிற அமைச்சர் பெருமக்கள் சரியா நடத்துங்கன்னு அதுக்கு தான் அந்த உதாரணத்தை சொல்றேன். தொடையே இருந்தங்க. ஏங்க நீங்க போனீங்கன்னா மருத்துவமனை நான் தயவு பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இங்கேயும் இருக்குதுன்னு மருத்துவத்துறை தயவு நான் சொல்றேங்க. அதனால தான் அதை நான் உங்ககிட்ட கோடிட்டு காட்டுறேன். ஏங்க நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. எந்த உடம்பு, அதாவது பணக்காரர்கள்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு உடம்புல காவேரி மருத்துவமனை படுத்துருவாருங்க. அது சிறப்பாக மருத்துவமனை. நீங்கள் அமைச்சர் பெருமக்கள் இன்னைக்கு அது முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் இந்நாள் அமைச்சராக இருந்தாலும் ஐயா எடப்பாடியாக இருந்தாலும் ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் அண்ணன் ஸ்டாலினாக இருந்தாலும் அவர்களுக்கான பிரைவேட் மருத்துவமனை அவங்கள போய் அரசு எங்கள் மாதாவரம் மருத்துவமனை படுக்க சொல்லுங்கள். அரசு மருத்துவமனை படுக்க சொல்லுங்கள். ஏன் அது அரசு மருத்துவமனை இங்கே வேணாம். எங்கள் ஐயா நல்லக்கண்ணு இருந்தாங்க. இப்போ அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் படுத்தினாங்க எங்கள் ஐயா. தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அண்ணா திமுக அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சர்கள்லாம் போயிட்டு நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அண்ணன் மாசு அண்ணனை போய் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் படுக்க சொல்லுங்கள். ஏன் அப்படி படுக்க சொல்கிறீங்க? ஏன் அவங்க படுக்கணும்? ஏன் படுக்கணும்னா அரசு மருத்துவமனை போய் படுங்க. நீங்க அரசு மருத்துவமனை உருவாக்கி வச்சிருக்கீங்களே, ஏன்னு கேட்குறேன். ஏன் படுக்கணும்னு கேட்குறேன். படுத்தா போடுவாங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன். அதான் சொல்கிறேன் நான். நீங்கள் போய் உங்களுக்கு உடல்நிலை, உங்கள் சம்மந்தப்பட்ட உறவுகள், உங்கள் குடும்பத்தார்கள் இருக்கிறவங்களாம் போய் நாளைக்கு உடல்நிலை சரின்னா, அதாவது அண்ணன் மாசுவுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இத்தனை பேர் பாதிக்க சுரம் வந்தது, காய்ச்சல் வந்தது, அங்கே தான் அதாவது போய் பரிசோதிச்சுட்டாங்க, அங்கே தான் மருந்து கொடுக்கப்பட்டது, அங்கே தான் படுக்கையில் படுத்திருந்தாங்க. ஐயா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய ஸ்டாலினுடைய குடும்பம் அங்கே தான் படுத்திருந்தது. நீங்கள் என்ன அப்படி பேசுறீங்கன்னு கேளுங்க. ஒரே ஒரு குற்றச்சாட்டு நான் சொல்கிறேங்க. நீங்கள் அரசு மருத்துவமனைகளில் படுத்ததுண்டா? உங்களுக்கு மருத்துவம் பார்த்ததுண்டா? நீங்கள் ஏன் போக மாட்டேங்கிறீங்க? நீங்கள் காவேரி மருத்துவமனைக்கும் அப்போலோ மருத்துவமனைக்கும் நீங்கள் ஏன் போகிறீங்க? எங்கள் ஐயா நல்லக்கண் ஐயாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அரசு மருத்துவமனையில் எங்கள் ஐயா படுத்தாங்க. ஓமாந்துர ராமசாமி ஐயா இருக்கிற அந்த நீங்கள் பல்நோக்கு மருத்துவமனை நல்லதானே இருக்குன்னு அர்த்தம். ஏங்க எங்கள் ஐயா அவர் தான் நம்பிக்கையோடு போகிறாரு. இல்லைங்க, எங்கள் ஐயா போறாரு, அரசு மருத்துவமனைக்கு போறாரு. நீங்க போங்கங்கற நம்பிதானே போறாரு. அப்பனா யாரு? நீங்க சொல்ற நம்பிக்கை இருக்குதானே ஐயா நல்லக்கண்ணு போறாரு. எங்க ஒரு ஐயா போறாருங்க. எல்லாருக்கும் போகணும்ல, எல்லாரும் போகணும்ல. அங்க ஏன் போக மாட்டேங்கிறீங்க? ஏன் மறுக்கிறீங்க? அதாவது கல்வி கற்கிற உங்கள் பிள்ளைகள் ஏன் கான்வென்ட்ல படிக்கிறாங்க? ஏன் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க? அரசு பள்ளிக்கூடத்தில் ஏன் படிக்கிற? 809 பள்ளிக்கூடம் மூடப்பட்டதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா உங்களால? 809 அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது. நான் குற்றஞ்சான். நீங்க வாங்க. இதுதான் பிரச்சனையா? இதுதான் பிரச்சனை. அதுக்காக அதான் பிரச்சனை உங்களுக்கு. நீங்க என்ன மக்கள், அதான் பிரச்சனை எங்களுக்கு. குடிநீர் கிடையாது. நல்ல குடிநீர் விலை இல்லாமல் உங்களால் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். 1 லிட்டர் பாட்டில் 20 ரூபா விற்கிது. நீ வாங்கி குடிச்சிருவீங்க. உங்களுக்கு மூளைக்கு மூளை சொத்து 50 ஆண்டு காலம் நீங்க சொத்து வச்சிருக்கிறீங்க. அதாவது 500 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறவன் 1 லிட்டரு தண்ணி குடிச்சா அந்த குடும்பத்தில் உள்ளவன் எல்லாரும் தண்ணி தேவை, நீ தண்ணீர் தேவை, உங்களை கொடுக்க முடியுமா? விலையில்லா தண்ணீரை கொடுக்க சொல்லுங்க. நாங்கள் எங்க பேசுறோம்? நீங்கள் நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல குடிநீர், எல்லா கட்டமைப்பு பணிகளை செஞ்சிருங்க. நாங்கள் பேசினா அப்புறம் கேளுங்க. நாங்களும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். தமிழ்நாட்டு, அதாவது சென்னையில் 2 கிரவுண்ட் இடம், இதை அடிக்கடி பதிவு பண்ண. 2 கிரவுண்ட் இடத்துல கிட்டத்தட்ட 200 வீடு கட்டுறான். 2 கிரவுண்ட் இடம், 200 குடும்பம் அங்கே வாழுது. ஒரு குடும்பத்துக்கு 5-6 பேர் இருக்கான்னு வச்சுங்களேன். இந்த 200 குடும்பத்தில் 5 பேர் கணக்கு பண்ண எத்தனை பேர் வருவான்? எல்லாருமே அந்த 2 கிரவுண்ட் இடத்துல தான் நிலத்தடி நீரை பிடிங்கி குடிக்கணும். 2 கிரவுண்ட் நிலத்தடி நீர் எவ்வளோ நாளைக்கு கிடைக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டு இருக்கிறது. அடுக்குமாடி குடியிருப்பு புறா கூடு மாதிரி கட்டிருக்கிறான். தண்ணி மேலாண்மை எப்படா வரும் சிந்திக்கிறான்னு கேட்டா அது கிடையாது.
காவேரி இருக்குது, அதாவது புழல் இருக்குது, பூண்டி ஏரி இருக்குது, செம்பரம்பாக்கம் ஏரி இருக்குது, மதுராந்தகம் ஏரி இருக்குது, 39,000 ஏரி குளங்கள் இருக்கிறது. 2,500 டிஎம்சி தண்ணீர் மழை பெய்யும் போது வீணா கடலில் கலக்குதுங்கிறான். இதெல்லாம் வந்து இந்த ஏரிகள் எல்லாம் சரிப்படுத்தி ஏரிகளிலே நீரில் தேக்கி வைத்தா நீ ஏன்டா கடல் நீரை குடிநீராக்குற? அந்த திட்டத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுற? அதை இங்கே இருக்கிற ஏரியை வந்து தூர்வாரி செப்பனிட்டு சரிப்படுத்தி பற்றினா இந்த நாடு சொர்க்க பூமியாக ஆகிடும். நாங்கள் சொல்கிறோம், விவசாயத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறோம், வேளாண்மை ஊக்குவிங்கன்னு சொல்கிறோம், இயற்கை வேளாண்மைக்கு வாங்கன்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஒன்றுமே கேட்காம தேர்தல், அதாவது 600 சொச்சம் வாக்குறுதி கொடுத்தாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள். பெரிய பெட்டி வந்து 505. ஆமாம், பெரிய பெட்டி ஒன்று முன்னாடி இருந்தது. 100 நாட்களில் நீங்கள் வைக்கப்படுகிற கோரிக்கைகள் எல்லாம் உடனே நிறைவேற்றப்படும். அந்த பெட்டி எங்கே கொண்டு போட்டீங்க? அந்த பெட்டி எங்கே அனுப்பிப்போ? 5 ஆண்டு காலம் அந்த பெட்டி எங்கே? அதைத்தாங்க நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வந்து உங்களை வந்து திட்டணும், உங்களை வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இந்த மண்ணை சரியாக பாதுகாத்து விட்டால், இந்த மண்ணை சரியாக வருகிற இளைய தலைமுறை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் ஏங்க கேட்க போகிறோம்? இப்போ இந்த விஷயத்தை தொடர்ந்து பார்க்கும் பொழுது கடந்த 27 கரூரில் நடந்த பெருந்துயரம், தாவேகாவும் தலைவர் மீது நிறைய விமர்சனம், குற்றச்சாட்டு அப்படியே வந்ததை பார்க்குறோம். உச்சநீதிமன்றத்தால் இப்போ சிபிஐக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டுள்ளது. களத்தில் அணி சேரும் முயற்சிகள், அந்த சம்பவமே இப்போ வந்து அரசியலாக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக தாவேகாவும் அந்த தலைவர் மீதான விமர்சனங்களை கூர்மைப்படுத்தி கொண்டு இருப்பதை நம்ம களத்தில் பார்க்குறோம். என்ன விவகாரம்? அதாவது அந்த நிகழ்வில் 3 பேரில் தவறு இருக்குது. 1 மக்கள், 2 அரசு, 3வது விஜய். 3 பேர்லையும் தவறு இருக்குது. மக்கள் வந்து ஒரு நடிகரை பார்க்குறது, அப்படி போகிறது ஒரு இது. அரசு வந்து சரியான ஒரு இடத்த நிர்ணயம் பண்ணி கொடுக்காம, ஒரு நடிகர் வர்றேன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கிங்கான் ஒருத்தரங்களை குள்ளமாக இருக்காரு, அவர் போனால் கூட கிராமத்துக்கு வந்து கூட்டம் கூடும். ஏன்னா நடிகர், அவரை பார்க்கணுங்கிறதா கூடும். இவரை வந்து திரையில் பார்த்தவங்க எல்லா மக்களுமே விஜய் வந்து திரையில் பார்த்தவங்க, தலைவா அது இது லொட்டு லோஸ்க்குன்னு போட்டு அப்படியே பில்டப் பண்ணி ஒரு, அதாவது பட காட்சிக்காக பொழுதுபோக்குக்காக நடத்துறது பார்த்த மக்கள், விஜய் இங்கே வராருன்னா அப்படி இருந்தார இப்படி இருந்தார இது இருந்தார அப்படி சொல்லிட்டு மக்கள் பார்க்க தான் வருவாங்க. அது கிங்கா அங்கே கூட வருது. தம்பி விஜய்க்கு வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் பார்ப்பதற்கு, அது ஓட்டு இல்லை, அது ஓட்டுன்னு ஏன்னா சொல்லி ஓட்டுன்னு சொன்னால் வந்து சொல்கிற ஐயா வந்து அறியாதவன், நாளைக்கு முதலமைச்சராக சொல்ல அதான் அறியாதவன், அது ஒரு அது ஒரு கவர்ச்சியில் வந்து பார்க்குறவங்க. ஆனால் தம்பி விஜய் ஒரு உச்சபட்ச நடிகர், அவருக்கு வந்து கூட்டம் கூடும். அது வந்து அரசுக்கு தெரிஞ்சிருக்கணும், அரசுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். குற்றம், அதாவது இவரை வந்து இந்த மோகத்தின் காரணமாக இந்த மக்கள் வந்து கேளிக்கைக்கும் பொழுதுபோக்குக்கும் அடிமையான காரணத்தினால விஜயை பார்க்க போனாங்க. 1 மக்கள் அது குற்றம். 2வது வந்து அரசு குற்றம். ஒரு உச்சபட்ச நடிகர் இங்கே வர்றாருன்னா அங்கே வந்து பெரிய கூட்டம் கூண்டு தெரியும், அதற்கான நேரத்தை, அதற்கான இடத்தை வந்து அவங்க அதாவது அனுமதி கொடுத்துருக்கணும். அதுக்கு அரசு கொடுக்கல. தம்பி விஜய் வந்து காலையில் 8 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 5-6 மணிக்கு போகிறாரு, அப்படியும் போய் அதுவும் குற்றம். தம்பி விஜயும் போகிறதும் குற்றம். இது 3 பேர் குற்றம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, அதாவது வந்து 43 உயிர், 41, அதாவது சிசுவை சேர்த்து 43, 41 உயிர்கள் போயிருக்கு. தம்பி விஜய் 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. அப்புறம் இவர் ஏதோ கொடுத்துருக்காரு, 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி 10 லட்சம், விஜய் 20 லட்சம், பிரதமர் 2 லட்சம், மொத்தம் வந்து 32 லட்சம் கொடுத்துக்கிறாங்க. 32 லட்சம் வந்து தம்பி விஜய் வந்து யாரும் வந்து இது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. திரையில் பார்த்தா போயிடும், அது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றும் இல்லை. மக்களுடைய மோகம் காரணமாக போயிட்டாங்க. இதுக்கு போனதுக்கு 32 லட்சம் ஒரு ஆளுக்கு. ஒரு அம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் புள்ள போனாலும் பரவாயில்ல தம்பி, ஒரு அம்மா சொல்லுது, என் புள்ள செத்தா பரவாயில்ல, நீ வந்து வரணுங்குது. ஏன்னா அதுக்கு 32 லட்ச ரூபா கிடச்சிட்டு அதுக்கு, அதனால் வந்து விஜய் வரணுங்குது. அந்த புள்ள வந்து அது பெத்த புள்ளையே பாருங்கள் எவ்வளோலாம். அதான் எங்கள் அம்மாலாம் எனக்கு வந்து, எங்கள் அம்மாவுக்கு இந்த உலகமே தேவையில்லை, நான் தான் தேவைங்க எங்கள் அம்மா.
கஞ்சியோடு சேர்த்து அந்த கஞ்சி இல்லை, அந்த கஞ்சியெல்லாம் வந்து நான் பெருமைக்கு சொல்ல சத்தியமிட்டு சொல்கிறேன். எங்கள் அம்மா சமைக்கிற போது அரிசி கம்மியாக இருந்தால் எனக்கெல்லாம் அந்த பருக்கையெல்லாம் சாப்பிட்டு எங்கள் அம்மா வெறும் தண்ணியை குடிச்சிட்டு படுக்கும் எங்கள் அம்மா. இந்த அம்மா என் புள்ள போனால் பரவாயில்ல, நாடு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், என் புள்ள போனால் என் புள்ள செத்தா பரவாயில்ல நீங்கள் வரணுங்குது. 32 லட்ச ரூபா கிடச்சிச்சு. விஷ சாராயம் குடிச்சு சாவுறான். திமிரெடுத்து போய் விஷ சாராயம் குடிச்சு சாவுறான். 64 பேர் கள்ளக்குறிச்சியில் எல்லாருக்கும் எத்தனை லட்சம் கொடுத்தாங்க? 10 லட்சம். 10 லட்சம் கொடுத்தாங்களா? வேளாண்மை செய்வதற்கு வயவேலைக்கு போகிறாங்க, இடி விழுந்து சாவுறாங்க. என்னது? இயற்கை இடி விழுந்து சாவுறாங்க. எவனாவது அதை பற்றி பேசுகிறானே இது வரலையோ சொல்லுங்க. இடி உழுதுங்க, போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, இடி உழுந்து சாவுறாங்க. இயற்கை அது இடர்பாட்டில் சாவுறாங்க. எவனாவது அந்த குடும்பத்தை பற்றி, இறந்தவர்களை பற்றி, இப்படியெல்லாம் நடந்தால், வேளாண்மை இழந்து விட்டால் மக்கள் உணவுக்கு என்னப்படுவாங்க, அந்த மக்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறத பற்றி எவனாவது ஒருத்தன் பேசியிருக்காங்க? நாம் தமிழ் கட்சி மாத்திரம் நாங்கள் பேசுகிறோம். இன்னைக்கு எங்கள் அண்ணன் சீமான் பேசுகிறாரு, நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த மண்ணின் மீது மக்களின் மீது முழு அக்கறை இருக்குது. சில பேர் சொல்ல, எங்க நீ கூட்டணி வச்சிங்க, உங்களோட உங்களோட கூட்டணி வச்சு நாங்கள் என்ன பண்ணுறதா? கூட்டணி நீங்கள் மக்களை பற்றியோ, மண்ணை பற்றியோ, நாட்டை பற்றியோ, வாழ்வாதாரத்தை பற்றியோ ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு நோக்கம் எல்லாமே இந்த நாட்டை திருடணும், இந்த நாட்டினுடைய கனிம வளங்களை கொள்ளையடிக்கணும், மலையை வெட்டணும், கடலை துக்கணும், ஆற்றுல உள்ள மணல் அணுங்கிற உங்கள்கிட்ட போய் நாங்கள் கூட்டணி வச்சு என்னத்தை சாதிக்க போகிறோம்? எல்லாரும் சொல்கிறான் சீமான் கூட்டணி வைக்க முடியாது, சீமான் கூட்டணி வைக்க. எப்படி கூட்டணி? எந்த அடிப்படையில் கூட்டணி வைக்கிறது? நாங்கள் நல்லதுண்ணே, நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கோம். உங்களோட வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.